நன்மை வரும் வரும் என்று எதிர்பார்த்திருந்து வெட்கப்பட்டதுதான் மிச்சம் என்று நினைக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 71:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். அன்னாள் கர்த்தரை நம்பி ஜெபித்தார். ஏலியும் கூட அவள் குடித்திருக்கிறாள் என்று வெட்கப்படும்படியாக பேசினார். ஆனால் தேவனோ அவளை வெட்கப்படுத்தவில்லை. அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபித்தார். தேவன் அவரை வெட்கப்படுத்தாமல் 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தார். யோபுவும் நண்பர்களாலும் வெட்கப்படுத்தப்பட்டார். ஆனாலும் தேவனை நம்பி இருந்தார். மனைவியும் அவரை வெட்கப்படுத்தினார். ஆனாலும் தேவனை நம்பியிருந்தார். அவர் வெட்கத்தை நீக்கி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட வைத்தார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நெடுநாள் காத்திருந்து எல்லோராலும் கிண்டல் செய்யப்பட்டு வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. தேவனை நம்பி நீங்க இருக்கிறபடியினால் தேவன் நிச்சயமாய் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் எதிர்பார்க்கும் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் உங்களை கிண்டல் செய்திருந்தாலும் அவர்கள் வெட்கப்படும்படியாக தேவன் உங்கள் வெட்கத்தை மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். அவரை மட்டும் நம்பிக்கொண்டிருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய சூழ்நிலையில் நான் நம்புவது கடினமாக உள்ளது. என் தலை நிமிரக்கூட முடியாத அளவுக்கு தோல்வியும் வெட்கமும் என்னை வந்து சேர்ந்துள்ளது. ஆனாலும் நான் உம்மை நம்புவேன் கர்த்தாவே. என் வெட்கத்தை மாற்றி என்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி துதித்து ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.